ஆமா ஆமா, ஒற்றுமை இல்லைன்னா எப்படி வேணும்? என் இதய வானில் சிறகடிக்கும் அனைத்து உறவுகளுக்கும் நன்றி. மங்களேஸ்வரி மெஸ் வீட்டு சமையல், இதில் ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, கூட்டு குடும்பமாக இருந்து இந்த வீட்டு சமையல் நடத்துகிறாங்க. இந்த காலத்தில் கூட்டு குடும்பம் வாழ்கிறதே பெரிய ஆச்சரியம். அதில் ஒன்றிணைந்து தொழில் பண்ணுறாங்கிறது இன்னும் ஒரு பெரிய சந்தோஷம். அவங்க உழைச்சி முன்னேறணும்னு ரொம்ப முயற்சி பண்ணுறாங்க. கண்டிப்பாக அனைவரும் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த இடைங்கிறது பார்த்தீங்கன்னா திருப்புலானி ஆதி ஜெகநாதர் பெருமாள் கோவில். இந்த கோயில் தெற்கு புறமாக பார்த்தீங்கன்னா தேர் இருக்கும். அந்த தேருக்கு எதிர்ப்புறமாக தான் அந்த கடை இருக்குது. சைவம் தான், நாகரிகமாக ரொம்ப தரமான முறையில் செய்கிறாங்க. காலையில் டிஃபன் வந்து பார்த்தீங்கன்னா இட்லி, பூரி, சப்பாத்தி செய்கிறாங்க, தோசை. பகலில் பார்த்தீங்கன்னா சாப்பாடு 3 வகையான கூட்டு, அப்பளம், மோர், ரசம், வத்த குழம்பு நல்லா சிறந்த முறையில் செய்கிறாங்க. இன்னும் சிறப்பு என்ன, வாழை இலையிலே தராங்க எல்லாமே. காலை டிஃபனும் வாழையில தான், மதிய சாப்பாடு வாழை இலை. அது இயற்கையை சார்ந்த முறையில் செய்கிறாங்க. மசாலா பார்த்தீங்கன்னா சொந்தமாக அரைக்கிறதா சொல்கிறாங்க. நம்ம கடையில் வாங்குறதில்ல, சொந்தமாக சமைச்சு செய்கிறேன்னு சொல்கிறாங்க. அது உடலுக்கும் ரொம்ப ஒரு ஆரோக்கியமானது. இன்னொரு விஷயம் வந்து உழைச்சி முன்னுக்கு நினைக்கிறாங்க. ஒற்றுமையாக இணைந்து உழைச்சி முன்னுக்கு நினைக்கிறாங்க. கண்டிப்பாக இவங்களை நம்ம சப்போர்ட் பண்ணணும். பெரும்பாலும் இங்கே ராமநாதபுரம் சுற்றி பார்த்தீங்கன்னா புண்ணிய ஸ்தலங்கள் அதிகமாக இருக்கும். மசூதி இருக்கும், கோயில்கள் இருக்கும், தேவாலயங்கள் இருக்கும், நிறைய இருக்கும். நிறைய ஊர்லேருந்து இந்த ராமநாதபுரத்துக்கு வரீங்க. இந்த புறம் வந்தீங்கன்னா பாருங்கள், இந்த கோயில் இங்கேருந்து 2 கிலோமீட்டர் தள்ளி போனீங்கன்னா சேதுக்கரை வந்து ஒரு முக்கியமான ஊர். ராமநாதபுரத்தில் வசிக்கிறது வந்து ஒரு முக்கியமான ஊர். காரணம்னா அங்கே தான் வந்து தீர்த்தத்துக்கு வருவாங்க, இறந்தவங்களை அஸ்தி பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி இடம் நிறைய பேருக்கு வருகை தருவீங்க. அப்போ இந்த நீங்கள் சாப்பிடக்கூடிய வாய்ப்பு கிடைச்சா இங்கே போய் சாப்பிடுங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். வீட்டுக்குள்ளே ரொம்ப நாகரிகமாக ஒரு தரமான முறை செஞ்சு தராங்க. நீங்கள் கண்டிப்பாக இந்த பதிவு பார்த்து போய் நம்பிக்கையில் அந்த பதிவு பண்ணுறேன். நீங்கள் அவங்களுக்கு ஆதரவு கொடுங்க. தோசை வந்து 40 ரூபா, இட்லி 10 ரூபா, வடை பலகாரம் போடுறாங்க 10 ரூபா, பொங்கல் 70 ரூபா, சாப்பாடு வந்து 130 ரூபா. விலை அதிகமாக தெரியல அவங்களுக்கு. காரணம் என்னென்னா, அவங்க வந்து எல்லாமே நல்ல முறையில் செய்கிறாங்க. நல்ல தரமான பொருள் போடுறாங்க. மசாலா சொந்தமாக அரைக்க நல்லா செலவு அதிகமாகன்றாங்க. மக்கள் ஆதரவு தராங்க, நிறைய பேர் சாப்பிட்றாங்க. நீங்களும் போய் சாப்பிடுங்க. கண்டிப்பாக நீங்கள் அவங்க ஆதரவு கொடுங்க. இது போன்ற உள்ளவங்களை வந்து நம்ம வந்து முன்னுக்கு கொண்டு வர்றதுக்கு நம்மளுடைய சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கணும். அந்த நோக்கத்துக்காக பதிவு பண்ணுறேன். அவங்க சாப்பிட்றாங்க. போய் காலையில் சாப்பிட்டோம், ரொம்ப அருமையாக இருந்தது. தோசை, சாம்பார், சட்னியில் ரொம்ப தரமாக இருந்தது. இவங்க ஆர்டரின் பேர்லையும் சமையல் செஞ்சு தான் சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் காளான் பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணி, வெள்ளை சாப்பாடு எதுவாக இருந்தாலும் சைவ முறையில் வந்து நீங்கள் ஆர்டரின் பேரில் சமையல் செய்யலாம். இவனுடைய அந்த சமையலை வந்து நான் அடுத்த பதிவில் போடுறேன். நான் அவங்களுடைய நேரடி பதிவு அடுத்த பதிவில் போடுறேன். அவங்க நம்பர் சொல்லுவாங்க. அந்த நம்பரில் நீங்கள் கான்டெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான செஞ்சு தருவாங்க. கண்டிப்பாக எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள்.